இன்றைக்கு சங்கீதம் 37:4 இந்த நம்ம வச்சிருக்கிற பைபிளில் 36:4 வரும். ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இன்னொன்று, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்களுடைய இருதய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம செய்திக்கு முன்னாடி ஆராதனை நடந்துச்சா? அந்த ஆராதனையில் யாரெல்லாம் கரங்களை தட்டி ஆராதிச்சிங்க? உண்மையாக சொல்லணும், நல்லா தூக்கணும் கையை. சரி, ஒரு கையை மட்டும் தூக்கி ஆராதிச்சவங்க, ஒரு கையை மட்டும் தூக்கி ஆராதிச்சவங்க யாரு? சரி, அதுலேயும் இருக்காங்க. 2 கரங்களையும் தூக்கி ஆராதிச்சவங்க, 2 கரங்களையும் தூக்கி ஆராதிச்சவங்களும் இருக்காங்க. சூப்பர். ஆண்டவரிடத்துல எப்படிப்பா மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? பைபிளை திறந்து வச்சு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கதா? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருங்கம்மா, உங்கள் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டாரு. எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு தெரியல, சொல்லித்தாங்க. தெரிஞ்சதை சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? வசனம் சொல்லியாச்சு, கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியாக இருந்தால் உன் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவேன்ட்டார். எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? எது நடந்தாலும் அவர் பார்த்துக்குவாருன்னு மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா நீங்கள்? அப்படியா? தெரியாது எனக்கு. செல்வியக்கா சொல்கிறாங்க, எது நடந்தாலும் அவர் பார்த்துக்குவாருன்னு நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா? நம்ம யாருமே அப்படி இருக்கிறது இல்லை. சின்ன கஷ்டம்னாலும் சோர்ந்து போயிடுறோம், கவலைப்படுறோம். அப்படியே சோறு தண்ணி கூட ஆக்குறது கிடையாது, முடங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திக்கிறோம். அதுக்கு பேர் மனமகிழ்ச்சியா? இல்லை. வேற எப்படித்தான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அதனால நான் மனமகிழ்ச்சி. ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, அதனால நான் மனமகிழ்ச்சியாக இருக்கேன். அந்த மனமகிழ்ச்சி தான் எப்படி மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லணும். அம்மாவுக்கு கரங்களை தட்டுங்க. சரி, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும் பொழுது மறுபடியும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படின்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க, நீங்கள் நன்றியே சொல்லலை, திருப்பி அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்களுக்கு என்ன வரும் இருதயத்தில்? அன்னைக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, அவளுக்கு திருப்பி போய் நம்ம செய்யணுமா? நம்ம நினைப்போமா அப்படி? ஆண்டவர் அப்படி நினைக்கிறாரா? ஆண்டவர் அப்படி நினைக்கிறாருன்னு நான் சொல்லலை, ஆனால் மன மகிழ்ச்சியாக மறுபடியும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். என்ன செய்வார்? மன மகிழ்ச்சியாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ நான் எதுக்காக எப்படி ஆராதிச்சிங்கன்னு கேட்டேன்னா, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது என்ன நடக்குது சொல்லுங்க? கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது என்ன நடக்குது? கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. பிரியாஸ்டர் சொல்றாங்க, வெரி குட், கரங்களை தட்டுங்க. கண்டிப்பா நீங்க 2 கரங்களையும் தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும் போது எதுல எல்லாம் உங்களை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறானோ அந்த கட்டுக்கள் உங்களுக்கு தெரியாம உடைக்கப்படுகிறதாம். இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டுன்னு. அந்த ஆவியானவர் தருகிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? கரங்களை தட்டி ஆராதிக்கணுமா? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்குமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாச ப்ரேயரில் பாவம் அந்த 3 பிரதர்கள் இங்கே நின்று தொண்டத்தனி போக கத்துவாங்க, பாடுவாங்க. சொல்லி எப்படியாவது அசைச்சிடலான்னு பார்ப்பாங்க. நாங்கள் பின்னாடி இருப்போம், பாப்பமா இந்தா நீ அசைச்சிரு பார்த்துடலாம், என் கை கட்டியிருக்கதை நான் எடுத்துருவேனான்னு பார்த்துடலாம், கையை தட்டிடுவேனான்னு பார்த்துடலாம், கையை தூக்கிடுவேனான்னு பார்த்துடலாம். எவ்வளோ எப்படி சொல்கிறதுனே தெரியாது. இன்றைக்கு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்த மாத ப்ரேயரில் எல்லாரும் 2 கரங்களை தட்டி, யாருக்கெல்லாம் விடுதலை வேணும், கட்டுக்கள் உடைக்கப்படணும், மீதி பேருக்கு வேணாமா? அப்போ இன்றையிலிருந்து நீங்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க? எப்படி? தட்டி காமிங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை நான் ஆராதிக்கும் பொழுது என்னுடைய இருதயமும் மகிழ்ச்சியாகும், ஒரு உற்சாகமாக இருக்கும் தெரியுமா கையை தட்டி பாடும்போது. இன்னொன்று, மெடிக்கல் ரீதியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், சுகர் குறையுமா? 2 கரங்களை தட்டி நீங்கள் பாடும் பொழுது
இந்த எட்ஜஸ் எல்லாம் போய் ஒன்றா சேருது இல்லையா, இப்படி தட்டி 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 நீங்கள் பாடுறப்ப நல்லா ரத்த ஓட்டமாகி அதிகரித்து என்ன ஆகுதா, சுகர் குறையுது, ப்ரெஷர் குறையுது, ரத்த ஓட்டம் அதிகமாகுது, முகம் பிரைட் ஆகுது. லாஸ்ட்ல சொன்னது மட்டும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முகம் என்ன செய்யுது, பிரைட் ஆயிருது. அப்ப கரங்களை தட்டுவோமா, இங்கே பார்க்கலாம் எல்லாரும் மூஞ்சியும் பிரைட் ஆகுதான்னு. ஆண்டவரை கரங்களை தட்டி நீ ஆராதிக்கும் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. யாரும் சந்தோஷப்படுவாரு, ஆண்டவரும் சந்தோஷப்படுறாரு. இது சத்துரு கொடுக்கக்கூடிய எல்லா கட்டுக்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது. வேற என்ன, கட்டுக்கள் உடைக்கப்படுது. ஓகே, ஒரு கரத்தை மட்டும் தூக்கி ஆராதிக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். சொல்லுங்க, ஒரு கரத்தை தூக்கி நான் ஆராதிக்கிறேன்ப்பா, அப்போ நான் எதை ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் என்னையால் முடியல, என்னைய பிடிச்சிக்கங்கப்பா. ஓகே, வாணியோடைய கான்செப்ட் இது. சரி, வேற? சரி, சாதாரணமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். கிளாஸில் விண்ணரசி கூப்பிட்றாங்க, எஸ் மிஸ், கை தூக்குறமா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நீ ஒப்புக்கொள்கிறாய். ஆமேன். சரியா, கரங்களை உயர்த்தி ஆமா ஆண்டவரே, நீங்க எனக்கு வச்சிருக்கிற சித்தத்தை நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, அதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு சில மீட்டிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், கரங்களை தூக்கி. சரியா, எனக்குன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, அதை போல உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அந்த திட்டங்களை ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி நீங்க அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அப்ப மனமகிழ்ச்சியா இருக்குதா? ஓகே, இரண்டு கரங்களையும் தூக்கி ஆராதிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? சரண்டர். சரண்டர் ஆகிறது. சரி, வேற? பலி செலுத்துகிறதா? சரி, பலி செலுத்துகிறது, சரண்டர் ஆகிறது. போலீஸ்காரர் ஹேண்ட்ஸ் அப், கை ரெண்டையும் தூக்கிடுவாங்க. சரி, சூப்பர் சூப்பர். சின்ன குழந்தைங்க, எங்க பாப்பா எங்க மலர் வீட்டில் இருக்கும்போது அவங்க அப்பா ரெண்டு கையும் இப்படி தூக்கும். எதுக்கு? சொல்லவே தேவையில்லை, தூக்கணும். அது அப்பா என்னை தூக்குங்கன்னு சொல்லாது, அப்பா வந்தோடனே கையை இப்படி தூக்கிட்டு போய் ஒரு பக்கத்தில் நிற்கும், அழகா இருக்கும், அப்படியே டக்குன்னு தூக்கி கொஞ்சுவாங்க. நீங்க இரண்டு கரங்களையும் தூக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய துக்கங்கள், நீங்க என்ன நிலைமையில் இருக்கீங்க, உன்னுடைய கஷ்டம் என்ன, எதுலாம் நீ குறைவா இருக்கிற அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறதான். தெரியுதா? இப்போ ஈஸியாக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்க, ஹெலிகாப்டரில் வர்றாங்க, ரெமெடி உங்களை காப்பாற்றுறதுக்கு வர்றாங்க. என்ன செய்வீங்க? அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, ரெண்டு கையை தூக்கி நீங்கள் காட்டும்போது பேச தேவையில்லை. அங்கே ஒரு ஆள் இருக்காங்க, ஓடி ஐயோ ஒல்லி ஜெனிபர் பாவம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும், ரெண்டு கையையும் தூக்கிருச்சு, தூக்கிடுவாங்களா ஈஸியா? அதை போலதான் இரண்டு கரங்களையும் உயர்த்தி நீ ஜெபிக்கும் பொழுது நம் பிரச்சனைகள், போராட்டம் எல்லாம் உடனடியாக ஆண்டவருக்கு தெரிவிக்கப்படுதான். நீ பேசவே தேவையில்லை, நீ பேசவே தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இரண்டு கரங்களையும் உயர்த்தி, நாளாக போய் உண்மையாக அந்த ஒரு பாடலில் வரும்ல, ஜபாவி எண்ணில் ஊற்றுமையான்னு சொல்லி, அதில் ஒரு முதல் பல்லவியில் வரும் தெரியுமா, அரை கதவை பூட்டி தரை மட்டும் தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு நீங்கள் கரங்களை உயர்த்தி பாருங்க, தன்னை அறியாமலே அழுக வரும். அப்படியே உணர்ந்து நீ ஜெபிக்கும் பொழுது, சும்மா சிஸ்டர் சொன்னாங்கல்ல, 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போடணுமே அப்படிங்கிறதுக்காக கடகடன்னு உக்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நான் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு போடுறதுக்கு பேர் ஆண்டவரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் ஜெப அறைக்குள்ளே போனார் அப்படின்னா மணியை பார்க்க மாட்டாங்களாம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். ஒரு நாள் அப்படி வணங்கி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது
அப்படியே ஆவியில் நிறைஞ்சு அவரால் எந்திரிக்கவே முடியலையா. எந்திரிச்சு பார்க்குறாரா 6 மணி நேரத்துக்கு மேலாயிருச்சான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்கிறாரு. எங்கே 10 நிமிஷமே நடக்க மாட்டேங்குது, அரை மணி நேரம் தாண்ட மாட்டேங்குது, 1 மணி நேரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெபிச்சிட்றேன், 2 மணி நேரம் ஓகே ஜெபிக்கணும் ஊழியத்துக்கு போனால் ஜெபிக்கணுங்கிறாங்க, இல்லைன்னா நடக்காதுங்கிறாங்க அப்படின்ட்டு கிடையாது. பிரதர் சொல்லுவார், அந்த அனுபவம்லாம் நீங்கள் எப்போ பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு கேட்பார் எங்கள்கிட்ட. வெக்கமாக இருக்கும் உண்மையிலேயே, எப்போ நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையாக ஆண்டவரே எங்களை அதுக்கு தகுதிப்படுத்துங்க. இன்னொன்று, நமக்கு நிறைய உலக கவலைகள், உலக வேதனைகள், குடும்ப பிரச்சனை, இதில் எல்லாம் தாண்டி யார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க இருதய விருப்பம் நிறைவேறுமா. யாருக்கெல்லாம் பைபிளில் ஆபிரகாம் தெரியும்? தெரியாதா? ஈசாக்கு தெரியுமா? சரி. யாக்கோப்பு தெரியுமா? சரி தெரியும். வேற யாரு? யோசேப்பு இருக்கிறார் தெரியுமா? சரி, இவங்களையெல்லாம் தெரியும். ஆபிரகாம் எதில் வல்லவராக இருந்தார்? விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார். ஈசாக்குக்கு எப்படிப்பட்ட மனைவி கொடுக்கப்பட்டாங்க? நல்ல குணசாலியான ஒரு மனைவி, பொறுமைசாலியான ஒரு மனைவி கொடுத்தாங்க. யாக்கோப்புக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் கொடுத்திருந்தார் ஆண்டவர்? யோசேப்பு எப்படிப்பட்டவர்? இவங்களையெல்லாம் விட ஆண்டவரை யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. தெரியுமா? கைத்தட்டுங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் கைத்தட்டுங்க. என்னைய நிறைய பேர் சந்தேகமாக பார்க்குறீங்க. ஆண்டவரை யாருக்கு தெரியும்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பை படைத்தவரே ஆண்டவர் தான். இவங்களையெல்லாம் விசுவாசத்தில் வழி நடத்தினவர் ஆண்டவர் தான். ஈசாக்குக்கு நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை ஆசீர்வாதங்களை கொடுத்தது ஆண்டவர் தான். யோசேப்பு நல்ல ஒழுக்கமாக வாழ வச்சவர் ஆண்டவர் தான். இதையெல்லாம் செய்ய வச்சது யாரு? ஆண்டவர். ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நான் அறிந்து கொண்டாதான் அவரை நான் ஆராதிக்க முடியும், அவரிடத்துல நான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவரை யாருன்னு தெரியாம ஆபிரகாமை தெரியும், ஈசாக்க தெரியும், தானியேலை தெரியும், அன்னால தெரியும், பெனினால் தெரியும், நிறைய பேர் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியலை, அவரை நான் ஆராதிக்கலை, அவர்கிட்ட நான் மன மகிழ்ச்சியாக இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பின்னாடி இருக்கிற வசனம், உன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். எப்போ? முன்னாடி வாங்க, கண்டிஷன். கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியா இருக்கிற பொழுது உன் இருதய விருப்பத்தை என்ன செய்வாரா? அவரு நிறைவேற்றுவார் அப்படின்னு. நிறைய பேர் செல்போன் பார்க்கறதுல அப்படியே எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது நம்மளுக்கு. சில நேரம் நானுமே ஏதாவது எடுத்து ஒரு மெசேஜ் பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணுவேன். ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன், பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு மெசேஜுக்காக ஓப்பன் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ஃபேஸ்புக்கிலேருந்து வச்சுருப்பாங்க. அதை அப்படி தட்டும் பொழுதுல அந்த மெசேஜ் பண்ணோடனே அடுத்த மெசேஜ் வந்துடும் தன்னால். இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போயிட்டோம்? வாட்ஸ்அப் மெசேஜிலேருந்து ஃபேஸ்புக்கு போயிட்டோம். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து 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 இந்த விரல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்க, அந்த சுதாரிக்காத வரைக்கும். சாத்தானுக்கு தெரியும், நீ ஆண்டவரை மனமகிழ்ச்சியாய் தொழுது கொண்டால், அவரிடத்துல நீ மனமகிழ்ச்சியாய் இருந்தேன்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளுவ. உன்னைய ஜெபிக்க விடக்கூடாது, உன்னைய மன மகிழ்ச்சியாக ஆண்டவரிடத்துல இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறா? வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த ஃபேஸ்புக்கு போய் அடுத்தடுத்த மெசேஜை பார்க்க வச்சு உன்னை லாக் பண்ணிடுவான். ஆனால் இந்த செல்ஃபோனில் பார்க்குற அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நேரம்தான்? எவ்வளோ நேரம்தான்? 10 நிமிஷம், ஒரு கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறமா அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஆண்டவரிடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டது? நிலையானது, நிரந்தரமானது, நிலையானது. உங்களுக்கு ஆபிரகாமை பற்றி தெரியும், குழந்தை இல்லை. எத்தனை வயசில் குழந்தை கிடச்சிச்சு? 100 வயதில். சரி, இன்றைக்கு இன்னொருத்தரை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரியும், சகரியா, எலிசபெத். அவங்க 2 பேர்த்த பற்றி தெரியுமா? அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? குழந்தை இல்லையா?
எத்தனை வயதுல அவருக்கு குழந்தை கிடைச்சிச்சு? ஆபிரகாமை எல்லாருக்கும் தெரியும், 100 வயசு சொல்லிடுவோம். ஆனா இந்த சகரியா எலிசபெத்தை பத்தி யாருக்கு தெரியும்? 99ல கிடைச்சிச்சா? 90ல கிடைச்சிச்சா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. வயது முதிர்ந்தவர்களா இருந்தாங்கப்பா. எத்தனை வயசுல? 80 வயதுல தான் அவருக்கு கிடைச்சிச்சான். அந்த சகரியாவை பத்தி லூக்கா முதல் அதிகாரம் எடுங்க. லூக்கா முதல் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் இருக்குது. அதுல நான் ஒரு சிலதை மட்டும் வாசிக்கிறேன். சக்கரியாஸ் என்னும் ஒரு குரு இருந்தார். அவர் மனைவி ஆரோன் குலத்தவள், பெயர் எலிசபெத். இவ்விருவரும் ஆண்டவருடைய கற்பனைகளின் முறைகளின்படி குறை கூற இடமில்லாமல் கடவுள் முன்னிலையில் நீதிமான்களாய் நடந்து வந்தனர். எலிசபெத்து மலலியாய் இருந்தமையால் அவர்களுக்கு மகப்பேறு இல்லை. மேலும் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தனர். இவ்வாறு இருக்க தம் பிரிவின் முறை வந்தபோது சக்கரியாஸ் கடவுள் முன்னிலையில் குருத்துவ பணி செய்து வருகையில் இறை வழிபாட்டு முறைமைப்படி ஆலயத்துள் சென்று தூபம் காட்ட அவருக்கு சீட்டு விழுந்தது. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். நான் ஒரு செய்தியில் கேட்டது தான் இது. அதை கேட்குறப்ப அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் இருந்திருக்குது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிங்கிறத நம்ம அப்படியே நம்மளுடைய கற்பனையில் அதை செஞ்சு பாருங்க. நீங்கள் இந்த சகரியாங்கிறவர் எந்த குலத்தை சேர்ந்தவரா? ஆரோன் குலம் கிடையாதவர். அபியா வகுப்பை சார்ந்த சக்கரியாஸுங்கிறவர் ஒரு குரு. எலிசபெத்துங்கிறவங்க தான் ஆரோன் குலத்தை சார்ந்தவர்களாம். இவங்க எப்படி இருக்காங்களாம்? கடவுள் முன்னிலையில் நீதிமான்களாய் நடந்து வந்தனர். எலிசபெத்தும் அப்படிதான் நடந்து வந்தாங்களாம். அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இருவருமே வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாங்களாம். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாங்களாம். இந்த உலகத்தில் நீங்கள் சாதாரணமாக ஒரு மனுஷன்ட்டையோ மனுஷிக்கிட்டையோ நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருப்பட்டியை கொடுத்தாலும் அதில் கல்லும் மண்ணும் இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி ஒரு மனுஷனிடத்துலையே நீ நல்ல பேர் வாங்க முடியாதப்ப இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. எலிசபெத்தும் மலடியா இருவரும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். இவங்க எப்படின்னா குறை கூற இடமில்லாமல் கடவுள் முன்னிலையில் நீதிமான்களாய் நடந்து வந்தனரா. எப்படி இருக்காங்க? கடவுள் முன்னிலையில் நீதிமான்களா நடந்து வர்றாங்க. அவங்க எப்படி நீதிமானா நடந்திருப்பாங்க? கற்பனைகளின்படி நடந்தாங்களாம். ஆண்டவர் ஒருத்தர் தான் தேவன் அப்படிங்கிறத அறிஞ்சு 3 வேளையும் ஆராதிச்சிருப்பாங்க, துதிச்சிருப்பாங்க. என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமோ அந்த காரியங்களெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களை யார்கிட்ட தான் செலவழிச்சிருப்பாங்க? ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவர் கூட தான் செலவழிச்சிருப்பாங்களா. கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி தான். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? சாத்தா எங்கே இருக்குதோ அங்கே சண்டையும் சச்சரவும் பூசலும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்போ இவங்க கர்த்தர் முன்னிலையிலேயே நீதிமான்களாக நடந்து வர்றாங்களாம். அப்போ இவருக்கு ஒரு முறைமை இருக்குதா. என்னன்னா அந்த கோயிலில் போய் பணி செய்கிறதுக்கு இப்போ எல்லாம் ரொம்ப சுலபமாக ஊழியர்கள் ஆக்கப்படுகிறோம். ரொம்ப சுலபமாக உங்களையே எல்லாரையுமே போய் ஊழியம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லி அனுப்புகிறாங்க இந்த காலத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டு முறைப்படி நீ ஊழியம் செய்யணுன்னாலும் இறைப்பணி செய்யணுன்னாலும் நிறைய விதிமுறைகள் இருக்குதான். அவருக்கு என்னன்னா அவருக்கு சீட்டு போட்டு பார்க்குறப்ப ஆலயத்திற்குள் சென்று தூபம் காட்ட அவருக்கு சீட்டு விழுந்தது. தூபம் காட்டுறதுல அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? சாதாரணமாக இங்கே பூசையில் தூபம் காட்டுறாங்க. நம்ம என்ன செய்வோம்? எந்திரிச்சு நிற்போம். இங்கே இந்த இடத்துல ஃபாதர் விவிலியத்துக்கு தூபம் காட்டுவார். இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த வேலையை செய்கிறதுக்காக அவருக்கு சீட்டு விழுந்துச்சான். யாருக்கு? சகரியாவுக்கு சீட்டு விழுந்துச்சு. சரி, அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம இப்போ சரி நாங்கள் ஊழியர்கள் நாங்கள்லாம் இருக்கோம். எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் காலையில்?
காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் சாதாரணமாக சொல்லுங்க? 4:30. சரி. ஆனால் இங்கே அந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னா 3 மணிக்கு ஒரு எக்காலம் ஊதப்படுமா? எத்தனை மணிக்கு? நடுக்கூர் சாம நம்மளுக்கு 3 மணிக்கு ஒரு எக்காலம் ஊதப்படும் போது 3 மணிக்கு எந்திரிச்சிடணுமா? 6 மணிக்கு ஒரு எக்காலம் ஊதுவாங்களாம். அப்போ என்ன நடக்குமா? அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அந்த ஆசாரிய முறைமைகளை செய்வதற்கு தேவையான உடைகளை அவங்க அணிந்து கொள்ளணுமா? அப்போ எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நிறைய கட்டுப்பாடுகள் முறைமைகள் இருந்துச்சான். அப்போ 6 மணிக்கு ஒரு எக்காலம் ஊதப்படுமா? இதெல்லாம் எத்தனை வயசுல அவர் செய்கிறாரு? 80 வயசுல. 80 வயசுல. எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு தான். எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு. அவரும் கோயில் பிள்ளையா இருந்தார். நான் பெருமைக்காக சொல்லலை. பனி காலத்துலேயுமே ஒரு மஃப்ளர் கூட போட்டுக்க மாட்டார். 4:30 4:45 எந்திரிச்சு கோயிலுக்கு போயிடுவார். நான் பார்த்துருக்குறேன், அதனால சொல்கிறேன். 4:45 அப்படிங்கிறது இங்கே லேட்டு. பழைய ஏற்பாட்டு முறைப்படி 3 மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்கணும்னா அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு அங்கே போயிருப்பாங்க? அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவங்க போகணும், செய்யணும். இது மாதிரி முறைகள்லாம் செய்து அவங்களுக்கு சீட்டு குலுக்கி போடுவாங்களாம். 3 காரியங்கள் செய்யணும் அந்த கோயிலுக்குள்ளாக. என்னென்ன அப்படின்னா, அப்பத்தை அடுக்கி சரி செய்வாங்களாம், அது ஒருத்தருக்கு கொடுக்குவாங்களாம். இன்னொன்று, அங்கே ஒரு பொன் குத்து விளக்கு இருக்குமா, அது 35 கிலோ தங்கத்தால் ஆனதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் லேவியர் ஆகமத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் அப்போ பெரிய குத்து விளக்கு இருக்குமா, அதை பொருத்துறதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு சீட்டு விழுகுமா. சரியா? 3வதா ஆண்டவருடைய அந்த ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டணுமா, ஆண்டவருடைய அருகாமையில் போய். இப்போ இவருக்கு என்ன சீட்டு விழுந்திருக்கு? தூபம் காட்டுகிற சீட்டு விழுந்திருக்கு. சரி, இப்போ இந்த முதல்ல அப்பத்தை அடுக்கி வைக்கிறாங்க இல்லையா, அது சாதாரண இந்த அப்பம் மாதிரி இருக்காதான், பெருசு பெருசாக இருக்குமா. பொதுவாகவே இந்த 3 வேலைகளையும் செய்கிறதுக்கு மூப்பர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வயது முதிர்ந்தவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம். அப்போ இந்த அப்பங்களை எடுத்து அடுக்கிறதுக்கு அவங்களால, அந்த வயசானவங்களால முடியாது. அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். பையன் மகன் இருந்தால் மகனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்போ இந்த பையனை கூட்டிகிட்டு போகலாம். அப்போ முதல்ல வர்றவர் அப்பத்தை எடுத்து அடுக்கிறதுக்கு வர்றாரு, அவரால் முடியாது, பையனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. போய் உதவி செஞ்சு அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. 2வது, அந்த பொன் குத்து விளக்கில் தீபம் ஏற்றுறதுக்கு சும்மா போனோன்னே ஏற்றிட முடியுமா? பழைய எண்ணெயை சாய்ச்சி ஊற்றணும், துடைக்கணும், திரி போடணும், எண்ணெய் ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்யணும். இதை அந்த வயசானவரால் தனியாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய பையனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. 3வதாக யார் வர்றா சொல்லுங்க? சகரியா வர்றாரு. அவர் உள்ளே போகும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு தூபம் காட்டணும்னா அதுக்கு ஒரு தட்டு கொடுக்கப்படும், அந்த தூபத்துக்குரிய கங்குகள்லாம் கொடுப்பாங்க, அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கரண்டியோ இடுக்கியோ கொடுப்பாங்க. இதையெல்லாம் அவர் ஒரு ஆள் கை நடுங்கிட்டு கொண்டுட்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் யார் இல்லை அவர் கூட? யார் இல்லை? மகன் இல்லை. அந்த டைமு பாஸ்கா டைமா, அவர் போய் அந்த காரியங்களை செய்கிறப்ப உலக மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடி இருப்பாங்களாம். எப்போ ஜெபிக்க தொடங்குவாங்க அப்படின்னா, இந்த தூபம் எப்போ மேலே எழும்பி வருகிறதோ அப்பொழுது தங்களுடைய குறைகளையும் சந்தோஷத்தையும் நன்றியையும் ஆண்டவருக்கு தெரிவிக்க ஆரம்பிப்பாங்களாம் அந்த மக்கள். அப்போ அந்த லேவியர்கள்லாம் வரிசையாக நின்று அல்லேலுயா அல்லேலுயான்னு பாடுவாங்களாம், சத்தமாக ஆராதிப்பாங்களாம். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த படிகளில் ஏறி போகிறாரு சகரியா. ஏறி போகிறப்ப அந்த இதெல்லாம் எப்படி கொண்டுட்டு போயிருப்பார்? மகன் இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே அவருடைய இருதயத்தை ஊற்றி அப்படியே எவ்வளோ மனம் கசந்திருப்பார். ஆண்டவரே, நம்ம கூட சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமாக தானே நடந்தேன், கட்டளைகளை கடைப்பிடிச்சேனே, எல்லாம் செஞ்சேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு கேட்குறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட அவரும் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாராம். ஆண்டவர்கிட்ட அப்படியே அழுகிறாரு, ஆண்டவரே என்னுடைய இந்த ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே. சகரியாவை தவிர எந்த ஆசாரியனுக்கு குழந்தை இல்லைங்கிறதே இல்லையா.
எல்லாருக்கும் ஆண் குழந்தைகள் இல்லைனாலும் பெண் குழந்தைகளாவது இருந்தாங்களா. ஆனால் இவருக்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லை. அப்போ அவருடைய இருதயம் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, அப்படியே அந்த இடத்துல நொறுங்கி போகிறாரு, மனசு கஷ்டப்பட்டு போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுது. அவர் போய் நிற்கும் பொழுது ஒரு வானதுதர் அவருடைய வலப்பக்கத்தில் வந்து நிற்கிறாராம். அவர் சொல்கிறாரு, சகரியாசே அஞ்சாதே, உன் வேண்டுதல் ஏற்கப்பட்டது. என்ன சொல்கிறாரு, உன் வேண்டுதல் ஏற்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு அருளப்பர் என பெயரிடுவாய் அப்படிங்கிறார். வேண்டுதல் எப்போ ஏற்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வசனமே அதுதான். கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியா இருக்கும்போது உன் இருதய வேண்டுதலை நிறைவேற்றுவேன் இருக்கிறாரு ஆண்டவர். இந்த இடத்துல மன கசந்து நிற்கக்கூடிய அந்த மகனை பார்த்து, கடவுள் முன்னிலையில் நீதிமானாய் நடந்த மகனை பார்த்து வானதுதர் மூலமா பேசுறாரு. சகரியாசே நீ அஞ்சாதே, உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவர் பேர் என்னது, அருளப்பரு. அவர் பிறக்கும் பொழுது என்ன நடக்குமா, உனக்கு அகமகிழ்வும் அக்களிப்பும் உண்டாகும். அக்குழந்தையின் பிறப்பால் பலரும் மனமகிழ்ச்சி அடைவாங்களாம், பலரும் மனமகிழ்ச்சி அடைவாங்கன்னு. இந்த சகரியாவும் எலிசபெத் அம்மாவும் ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எதுக்குமே முறுமுறுக்கலை, எதுக்குமே சில எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு, 80 வருஷத்துல தான் அவருக்கு கிடைக்குது. அவர் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறார், ஆண்டவரே என்னுடைய இந்த ஆசாரிய பணியை செய்யறதுக்கு எனக்கு ஒரு மகன் வேண்டும். அவ்வளோதான். யார் அந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள போய் இந்த முறைகள்லாம் செய்கிறாங்களோ அவ்வளோதான், அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்கள வெளியில் அனுப்பிடுவாங்க, திருப்பி அவங்களுக்கு சீட்டு போட மாட்டாங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அவருக்கு. அப்போ அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், எனக்கு ஒரு மகன் இல்லையே அப்படின்னு. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு. சகரியா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது நமக்கு நிறைய, நானுமே இன்றைக்கு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சகரியா அப்படின்னா கர்த்தர் தன் நினைவில் வைத்திருப்பவனா. உங்களே என்னை ஆண்டவர் நினைவில் வச்சிருக்கிறாரா, வச்சிருக்காரா? யாரையெல்லாம் வச்சிருக்காரு கை தூக்குங்க, கரங்களை தட்டி சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் என்னை தன் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியாசுங்கிறதுக்கு கர்த்தர் தன் நினைவில் வைத்திருப்பவர்னு அர்த்தமா. ஓகே, எலிசபெத்னா என்ன? எலிசபெத் தேவனுடைய வாக்கு தத்தங்களாம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு? எங்களுக்கும் கொடுத்தார், 2 மகன்களை பெறுவாய். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவர், தேவனுடைய வாக்கு தத்தம்னு அர்த்தமா. இந்த அருளப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறவரா. என்னவா? கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறவர்னு அர்த்தமா. சரி, இந்த பேரெல்லாம் விட்டுட்டு அந்த மீனிங்கை மட்டும் எடுத்துக்குவோமா? 3 பேரையும் மட்டும். கர்த்தர் தன் நினைவில் வைத்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை கிருபையால் கொடுக்கிறவர். சரியா? எடுத்துக்கலாமா? நம்ம இன்னைக்கு நீங்க இதை நினைவில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என்னை, சொல்லுங்க, கர்த்தர் என்னை தன் நினைவில் வைத்து, தன் நினைவில் வைத்து அவ தேவனுடைய வாக்கு தத்தங்களை கிருபையாய் கொடுக்கிறவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. சரி, இப்போ நான் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆன உடனேயுமே ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருப்பாரு. நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை கிடச்சிரும், உடனே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கிடச்சிரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை, அநேகர் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் லேட்டாக குழந்தைய கொடுக்குறாராம். இன்றைக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளுமே நீ கருவில் இருக்கும் பொழுதே ஊழியர்களாய் அபிஷேகம் செய்திருக்கிறார். அவங்க ஊழியத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. கருவில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஆவியை கொடுத்தார் ஆண்டவர். அதை போல இதோ விவிலியத்தில் நான் நினைப்பேன், ஆண்டவர் விவிலியத்தில் மட்டும்தான் இப்படியா? இதை வாசிங்க, அடுத்து வர்றத. ஆண்டவர் முன்னிலையில் மேலானவராய் இருப்பார் அந்த அருளப்பர். திராட்சை ரசமோ மதுவோ குடிக்க மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெறுவார்.
நிரப்ப பெறுவாராம். எனக்கு ஃபஸ்ட்டு சாமுவேலை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் ஆவியை கொடுத்து தான் பிறக்க வச்சார். ஈஸியாக பிறந்து கொஞ்ச நாள் அவங்க பேச ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க? டங்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வருடங்கள்லையே எத்தனை வருடங்களாக நம்ம காத்திருந்த ஆண்டவர்கிட்ட அந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சொன்னார், உன்னை கருவில் இருக்கும் பொழுதே ஆவியை இங்கே வாசிக்கிறப்ப எனக்கு அப்படியே மேலே புல்லரிச்சிருச்சு. உண்மையா ஆண்டவர் இதோ தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெறுவார். இதோ இஸ்ரவேலில் பலர் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் பக்கம் திருப்புவாராம். இந்த அருளப்பருடைய வார்த்தைகள் நிறைய பேரை மனம் மாற்றுச்சா? பலரை ஆண்டவர் பக்கம் திருப்பிச்சா? அப்ப இந்த குழந்தை ஸ்பெஷலா இல்லையா? ஸ்பெஷலா உனக்கு வேணுமா? காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா காத்திரு, மன மகிழ்ச்சியா காத்திரு. ஆண்டவரே இப்ப நடந்துச்சா நன்றி சொல்லு, நடக்கலையா ரொம்ப நன்றி சொல்லு, அப்புறமா இன்னும் சூப்பரா அது நடக்கும். என் குழந்தை இல்லாதப்ப ஐயோ ஆண்டவரே குழந்தை இல்லையே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அழுகுவேன், என் தலகாணி நனைஞ்சே போயிடும். அதுலலாம் நீங்கள் கேள்விதான் பட்டிருப்பீங்க, நான் அனுபவிப்பேன். அதை நனைஞ்சு அப்படியே வாயிலேருந்து ஒழுகி உப்பு பூத்து அந்ததை அப்படி ஒரு அழுக, எங்கேயுமே போகிறதுக்கே பிடிக்காது, அப்படி ஒரு கஷ்டம். நிறைய நேரம் சொல்கிறப்ப ஐயோ சொன்னதையே சொல்கிறாங்களே, அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டம். ஆனால் என்னோட கணவர் சொன்னாங்க, நீ எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வந்தாலும் யார் சொல்கிற நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் வச்சாலும் ஆண்டவர் உனக்கு குழந்தைய கொடுக்காம பெற முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, பேசு, நீ உன் கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, அழு அப்படின்னு. ஆண்டவர் இடத்துல அழுகிறது மனமகிழ்ச்சியா இல்லையா? ஆண்டவர் இடத்துல அழுகிறது மனமகிழ்ச்சின்றவங்க கை தூக்குங்க. மனமகிழ்ச்சியா? சரி, கண்டிப்பா மனமகிழ்ச்சி தான். ஏன்னா சகோதரி முதல்ல கொடுத்த செய்தியில சொன்னாங்க இல்லையா, அன்னாள் அந்த பெனினாளுக்கு 10 குழந்தைகள் இருந்துச்சான். அந்த 10 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ ஒரே டார்ச்சர், யார? இந்த அன்னால டார்ச்சர் பண்றாங்க. இந்த அன்னாள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல போய் அமர்ந்து கண்ணீரை ஊற்றி அழுது ஜெபிக்கிறாங்களாம். ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை இருக்கு, துக்கமுகமா இருக்கல அவங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் எல்லாத்தையும் ஊத்திட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். என்ன செஞ்சா நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு தெரிவிக்கப்படும்? சொல்லி கொடுத்தேனே முதல்ல எப்படி ஆராதிக்கணும்னு. 2 கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரங்களை தட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கரங்களையும் உயர்த்தி 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 நீ போய் ஆண்டவருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இரு, மனமகிழ்ச்சியா இரு. அப்படியே கரங்களை தட்டி நீ ஆராதிச்சு பாரு, துக்கம் எல்லாம் பாதியா குறைஞ்சிரும். ஒரு மகிழ்ச்சியை நீ யார்ட்டையாவது ஷேர் பண்ணு, ரெட்டிப்பா அது மாறும். துக்கத்தை யார்ட்டையாவது ஷேர் பண்ணு, பாதி ஆயிரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீ சொல்லிப்பாரு, ஒண்ணுமே இல்லாம போயிரும். அதை போலதான் இந்த அன்னாலும் செய்யறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மன மகிழ்ச்சியா இருந்து அவரிடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் துக்கமுகமா அவங்க இருக்கவே இல்லை. சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி அவர் கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்தாரா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்த தேவன். அவங்க ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்து பெற்றுக்கொண்டாங்க. எப்படி மனமகிழ்ச்சியா இருந்தாங்க? நம்ம அடிக்கடி சொல்றத போல வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிங்க, வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை அவரிடத்துல மறுபடியுமா நம்ம காட்டணும், மறுபடியுமா நான் சொல்லணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ ஃபஸ்ட் ரேங்க் இப்போ ஆரோப்பனாக்கும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, 10th 460க்கு மேலே வாங்கினேன்னா உனக்கு கோல்டில் ஒரு செயின் வாங்கி தர்றேன்ட்டு. சரியா? சொல்லிட்டு அவங்க அம்மா மறந்துடுவாங்க. ஏன்னா நல்லா படிக்கணும், பிள்ளைய உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக. ஓகே, மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் வந்துடுது, ரிசல்ட்டும் வந்துடுது. ஆரோபணா 470 மார்க் வாங்கிருச்சு. ஆனால் யார் மறந்துட்டா? மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, பிரியாணி செஞ்சாங்க, ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. ஆனால் எதை மறந்துட்டாங்க? செயினை மறந்துட்டாங்க. ஆரோபணா விடுமா? ஏம்மா 450 வாங்கினாலே எனக்கு கோல்டு செயின் வாங்கி தரேன் நீங்கள் இல்லைம்மா, தாங்க. அவங்க சொன்னதை சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க.
அதை போல தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க, மலடியை மக்களின் தாயாகும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும்னு சொல்லியிருக்கீங்க. இதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணுமா, சொல்லி சொல்லி ஜெபிக்கணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய காரியங்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, சொல்லி 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 மனமகிழ்ச்சியாக இருக்கணும். சங்கீதம் 118:16, சங்கீதம் 118:16, உன் நியமங்களை நினைத்து இன்புறுவேன், உன் வார்த்தைகளை நான் மறவேன். உன்னுடைய பிரமாணங்களில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், உன்னுடைய நியமங்களை குறித்து நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், உன்னுடைய வசனத்தை நான் மறந்து போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முதல் டாக்கில் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் எதெல்லாம் ஜெபத்தில் கேட்குறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டோன்னு விசுவசிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொண்டோன்னு விசுவசிக்கணுமா வேணாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் வீட்டில் 2 விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு நிலம் ஒன்று விற்கப்படணும், வீடும் விற்கப்படணும். இந்த காரியம் கொஞ்ச நாள் முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக என்ன செய்ய முடியல, விற்க முடியல. ஏன்னா அதுக்கு சரியான டாக்குமெண்ட் இல்லை, அது எப்படி வழிமுறை, எப்படி போகிறது செய்கிறது எதுக்குமே தெரியல. 6 வருடங்களாக வெளியில் இருக்கிற புரோக்கர்ஸ் மூலமாக என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணி அது நடக்கலை. அது ஒரு சில காரியங்களுக்காக அந்த பணம் தேவைப்பட்டுச்சு, ஆனால் அது நடக்கலை. அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அந்த பணம் கண்டிப்பாக வேணும், அந்த இடத்த விற்று அந்த பணம் வேணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அம்மாவுமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்ன இத்தனை வருஷமாக அதை முயற்சி பண்ணுறோம் நடக்கலை. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்குறீங்களோ பெற்றுக்கொண்டோன்னு விசுவசிங்க. நம்ம ஏன் கவலைப்படணும், ஜெபிப்போம் உட்காந்தி. அப்போ பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் அவங்களும் மட்டும் என்ன செய்வோம், உட்காந்தி 1 மணி நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் பைபிள் வாசித்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை செய்தோம். செய்துட்டு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஊழியம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்த உடனேயும் திடீர்னு என் இருதயத்துக்குள்ளே ஒரு ஏவுதல், போய் அந்த இடத்துக்குரிய பத்திரத்தை ஒரு ஜெராக்ஸ் போட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு வருவோம். யாராவது இந்த இடத்த கேட்டாங்கன்னா சொல்லுங்கம்மா அப்படி. இது ஒன்றும் பெரிய முயற்சி இல்லை, சாதாரண ஒரு விஷயம். திடீர்னு எனக்கு தோணுச்சு, இவங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்க உடனே சரின்னு சொல்லலை. ஆமாப்பா அது யாருக்கு வரப்போறா, ஏன்னா இத்தனை வருடம் முயற்சி செய்து நடக்கலை அப்படிங்கிறதுனால. ஆனால் எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிச்சிருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக ஆண்டவரே நம்ம இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு எங்கள் வீட்டுக்காரரை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இடத்துக்கு போய் ஒரு ஜெராக்ஸ் போட்டு அந்த பக்கத்தில் இருந்த வீட்டில் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி நான் எங்கள் மரியனதுபுரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். நான் அப்போ அந்த பக்கத்தில் இருந்தவர்கிட்ட என்னுடைய நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தேன். நாங்கள் கொடுத்தது சனிக்கிழமை கொடுத்துட்டு வந்தோம். அப்போது திங்கக்கிழமை ஒரு ஃபோன் வந்துச்சு, நம்பர் யார் தெரில. நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கல்லம்மா ஒரு பத்திரம், அந்த அவர் தான் நான் பேசுகிறேன், பால்காரர் பேசுகிறேம்மா அப்படின்னாரு. அண்ணே சொல்லுங்க அப்படின்னு. இடத்த கேட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க உடனே வாங்க. எனக்கு அண்ணே கரெக்டாக தான் சொல்கிறீங்களா, சரியான நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆமாம், எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆண்டவரே 6 வருடமாக நடக்கலையே, எப்படி இது நடந்துச்சு, சரி போய் தான் பார்ப்போம், ஒருவேளை தப்பாகவே இது ஃபோன் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் போனோம். அந்த இடத்துல போனால் ஒரு சில காரியங்களை கேட்டாங்க, பேசினாங்க. வேற யாரும் என்னைய தவிர எங்கள் வீட்டார் யாருமே இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, மாமியார் இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் இல்லை, யாருமே இல்லை. அந்த இடத்துல என்னுடைய கரத்தில் அவர் 1001 ரூபா காசை கொடுத்து, இந்த நிலத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் அட்வான்ஸை பிடிங்க உடனே அப்படின்ட்டு. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, ஏன்னா இதுலலாம் அனுபவமும் கிடையாது, நமக்கு அந்த நாலேஜும் கிடையாது, எதுக்குமே இல்லை. ஆண்டவரே என்ன நடக்குது அப்படின்ட்டு. எத்தனை வருடமாக விற்காம இருந்தது, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் துதித்த பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார் ஆண்டவர். டக்கு டக்கு டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் கூட ஊரில் இல்லைங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தா எங்கள் மாமியார் இங்கே தான் இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்த புல்டோசர் விட்டு சுத்தம் பண்ணாங்க. யார் தெரியுமா, வாங்குறவங்களே சுத்தம் பண்ணாங்க. ரெடி கேஷ் உடனே கிடச்சிச்சு, டக்கு டக்குன்னு ஒரே வாரத்தில் முடிஞ்சிச்சு.
என்னால சந்தோஷம் தாங்க முடியல, கைத்தட்ட மாட்டீங்களா? எனக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நாங்க அந்த பணத்துல இருந்து ஒரு பகுதி ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுப்பதற்காக கொண்டுட்டு வந்தோம். ஆண்டவர்கிட்ட வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் இல்லையா, இது நடந்து ஒரு பல வருடங்கள் ஆகுது. எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாம சொல்லி ஆகணும்னு பிரதர் கிட்ட நான் சொல்றேன். அந்த ரூம்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்க விசுவாசம் பெருசு அப்படின்னாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் பிரதர் சொன்னாரு, உங்க விசுவாசம் பெருசு. குழந்தை இல்லாதப்பையும் சரி, இந்த காரியங்கள் நடக்கிறப்பையும் சரி, ஆண்டவர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்த, ஆண்டவரே இந்த காரியத்தை நீ பெற்றுக்கொண்டோன்னு விசுவசின்னு நீங்க சொன்னீங்களே, நான் விசுவசிக்கிறேன்ப்பா. அதே போல எங்க வீடு விற்கப்படும் பொழுதும் அதே போலதான். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. யாருமே உறுதியா ஒண்ணுமே சொல்லல. அப்ப திடீர்னு மறுபடியும் இந்த ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் நானும் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சோம். 3ஆவது நாள் ஜெபித்து முடித்து பாடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்தாரு. ஜெபம் நடந்துட்டு இருக்கையில ஒருத்தர் வந்தாரு. வந்து இந்த வீடு வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் இருங்கன்னு ப்ரேயர் டைம் முடிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சாயங்காலம் வர சொல்லி பேசினோம். டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிச்சு. அதே போல கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ காரிய சித்தி, காரியம் வாய்க்க பண்ணும். உனக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க எப்பயுமே அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நான் தான் என்ன செஞ்சிடறேன், ஓடி போயிடுறேன் அப்படின்ட்டு. சரி, சங்கீதம் 118 143, இக்கட்டும் நெருக்கடியும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. எதெல்லாம் ஆண்டவர் மனமகிழ்ச்சின்னு சொல்றாரு? எல்லாமே எங்க தான் வந்து முடியுது கடைசியில? கற்பனைகள், கட்டளைகள் தான். நான் சும்மா மனமகிழ்ச்சியா இருக்கேன், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்னு என் கால் போன போக்குல நான் நடக்கிறது கிடையாது, மனம் போன போக்குல நான் செய்யறது கிடையாது. உன் கற்பனைகள், உம்முடைய கற்பனைகள், கட்டளைகள் என்னுடைய மனமகிழ்ச்சின்னு சொல்றாரு. இக்கட்டும் நெருக்கடியும் என்னை பிடித்தது, அந்த நேரத்துல உங்களுடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சின்றார் ஆண்டவர். இன்னொன்னு 118, அதே 118 77, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. எதெல்லாம் மனமகிழ்ச்சி? உம்முடைய வேதம் தான், உன்னுடைய கட்டளைகள் தான், கற்பனைகள் தான் எனக்கு மன மகிழ்ச்சின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம கட்டளைகளை கடைபிடிச்சு ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு நடக்குமா, நடக்காதா? நம்மளுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர், வாய்க்க பண்ணுவார். ஒரு இந்த இக்கட்டு வேலையிலையும் நான் பிழைத்திருக்கும்படியா உம்முடைய அந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சின்னு சொல்லப்படுறது. ஒரு மகன், ஒரு 17 வயது நிறைந்த ஒரு மகனை அவங்க அம்மா டெய்லி பைபிள் வாசிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பையன் கேட்கவே மாட்டான். அட போமா, உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு. சரியா? அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, படுத்த படுக்கை ஆயிட்டான். அப்போ என்ன செய்கிறான், அந்த பைபிள் அவனுடைய கண்களில் படுது, எடுத்து அதை வாசிக்கிறான். நிறைய விஷயங்கள் அந்த பையனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுது. அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அவனுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு வெளிச்சம் உண்டாகுது. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்த அந்த சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப அவன் யோசிக்கிறான், ஐயோ அம்மா இத்தனை நாளா சொன்னாங்களே நான் கேட்கலையே அப்படின்னு. நான் ஒரு இடத்துல வாசிச்சேன், பழைய ஏற்பாட்டில் இந்த வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறப்ப இதோ இருக்கிறோன்னு அதுக்கு பதில் சொன்னிச்சான். அதை வாசிக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்க நட்சத்திரம்லாம் இதோ இருக்கிறோன்னு பதில் சொல்லுதாமே அப்படின்ட்டு. சிரிப்பா இருக்கும் நாங்கள் பேசிக்கிறத கேட்டா. ஆமா, நட்சத்திரங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட இதோ இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வாசித்திருக்கீங்களா? யாராவது? பைபிளில் இருக்குது. வாசித்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் வாசிச்சு பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, நீங்கள் நாவல் ஸ்டோரி எல்லாம் வாசிப்பீங்க நிறையா, அதை விட இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது. ஆண்டவர்கிட்ட இதோ இருக்கிறேன், இதோ வர்றேன்னு அந்த நட்சத்திரம் எல்லாம் சொல்லுதான். அப்படி நம்ம எதுல எல்லாம் மன மகிழ்ச்சி. ஆண்டவர் இன்னொன்று சொல்றாரு, யார் அந்த கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ ஒளி விடக்கூடிய விண்மீன்களை போல இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்களா? ஒளி விடக்கூடிய அந்த விண்மீன்களை போல இருப்பாங்க அப்படின்னு அதுவும் பைபிள்ல இருக்குது. அதுவும்
பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15:13. நீதிமொழிகள் 15:13. இதயத்தில் உள்ள மகிழ்ச்சி முகத்தில் தெரியும், மனசஞ்சலம் ஆன்மாவை வதைக்கும். பார்த்தீங்களா? உங்க மனசுல மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா உங்க முகம் எப்படி இருக்குமா? பிரைட்டா இருக்குமா? ஆனா நீங்க துக்கத்தோட இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆன்மாவே வதைக்கும். ஆன்மாவை வதைக்குமா? நீங்க இன்னும் சாதாரண மகிழ்ச்சியை விட ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, பிரைட்டா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? பிரைட்டா இருப்பீங்க. நம்மளையும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க சொல்றாரு. மன மகிழ்ச்சியா இருங்கப்பா, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபிங்க, துதிங்க, உன் விஷயம் தன்னால நடக்கும். என் பையன் கூட ஒரு சாட்சி சொன்னான். சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைமா சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஜெபம் பண்ணி எதுனாலும் ஆண்டவர் கொடுப்பாரு, ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சகோதரர் ரெட் கலர் ஒரு சைக்கிளோடு வந்தார். அவனுக்கு சந்தோஷம் தாங்களை குதிக்க ஆரம்பிச்சிட்டான். இம்மா எப்படிம்மா அது? எனக்கு தெரியாதுப்பா, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்ப, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் யார் உங்கள் வாழ்க்கையில் ருசிக்க பழகுறீங்களோ ஆண்டவரை ஆராதிக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கவே முடியாது. இன்றிலேருந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆராதிக்கிறோம் நம்ம, ஆனால் முழு மனசோட முழு இருதயத்தோட மகிழ்ச்சியாக ஆராதிக்கிறோமா இல்லை ஏனோ தானோன்னு ஆராதிக்கிறோமாங்கிறத இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போல் எசாயா 65:14, எசாயா 65:14, இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். எப்படி? மன மகிழ்ச்சியினால கம்பீரமாக இருப்பாங்களா? யாரு? ஊழியர்கள். இங்கே யாரெல்லாம் ஊழியர்கள்? கை தூக்குங்க. மன மகிழ்ச்சினால ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து பாடலாமா ஆண்டவரை? ஆண்டவர் படைத்த நாள் இதுதான். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல கரங்களை தட்டி நீங்க பாடி ஆராதிச்சு துதிங்க. உனக்கிட்ட இருக்கக்கூடிய மன கவலைகள் போகும், கஷ்டங்கள் போகும், வேதனை போகும், நோய் போயிடும். பேய் கூட இருந்தாலும் என்ன செஞ்சிரும்? அலறி அடிச்சு ஓடியே போயிரும். இந்த பிள்ளைக்குள்ள இருக்க முடியாதுன்னு. இன்னொருத்தர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் யோபு. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் சொல்லி மாளாது. ஆனா யோபு 22ஆம் அதிகாரம் 26வது வசனம், யோபு 22:26, அப்போது எல்லாம் வல்லவரின் நீர் இன்பம் காண்பீர், கடவுளை நோக்கி உம் முகத்தை உயர்த்துவீர். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். எப்படிப்பா அப்படி ஏறெடுக்க முடியும்? பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, ஆடு மாடு செத்து போச்சு, வீடு இடிஞ்சு போச்சு, சொத்து எதுக்குமே இல்லை. எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அப்போது சர்வ வல்லமை உள்ளவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உன் முகத்தை ஏறெடுப்பீர் அப்படின்னு. யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அந்த பாட்டில் வர்றத போல அரை கதவை பூட்டிக்கிட்டு தரை மட்டும் தாழ்த்தி உங்களுடைய இதயத்தை எல்லாம் ஊற்றி ஆண்டவர்கிட்ட ஏந்தி நீங்கள் ஜெபிச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எதுல எல்லாம் குறைவுகளாக இருக்குதோ அதில் எல்லா நிறைவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் இருதய விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றி கொடுப்பார். நிறைய பேர் இந்த ப்ரேயருக்கு வர்றவங்கள ஏளனமாக பேசுகிறாங்க. பைபிளை தூக்கிட்டு போகிற, ப்ரேயருக்கு போகிற, உனக்கு என்ன கிடைக்குது, என்ன செய்யுது? அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்குரியதை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குரியதை ஆயத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தெரியாது அவங்களுக்கு, இன்னைக்கு தெரியாது. எனக்கு குழந்தை இல்லாதப்ப ஒரு வளைகாப்புக்கு கூப்பிடுறதுக்கு கூட தயங்குவாங்க. என்னுடைய நெருங்கிய உறவினர் வீடு பால் காய்ச்சினாங்க. அப்போ நான் எனக்கு குழந்தை சாமுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இல்லாமல் போயிருச்சு. அப்போ நான் சுகம் இல்லாமல் வீட்டில் இருந்தப்ப எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறாரு. ரொம்ப நெருங்கிய உறவினர். நான் அவ்வளோ முடியாமல் படுத்திருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, நீ ஏதும் அந்த பக்கம் வந்துடாதம்மா, இப்படியே சொன்னார். என்ன சொன்னார்? ஏன்னா அந்த குழந்தை அபாஷன் ஆகி எனக்கு ஒரு 15 நாள் இருக்கும். சுத்தமாக எந்திரிக்க கூட முடியாத நிலைமை. அப்படி ஒரு மோசமான மனநிலை பாதிக்கப்பட்டு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு
யார் கூடயுமே பேசக்கூட மாட்டேன். நைட்டில் தூங்க முடியாது, கால் ரெண்டும் அப்படி வலிக்கும். நான் அணத்துறதை பார்த்துட்டு எங்கள் அப்பா உட்காந்து அமுக்குவார் எனக்கு. அவர் அமுக்குனா கொஞ்ச நேரம் தூங்குவேன் அப்படியே. அப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது என் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? அப்படிதான் நடந்துச்சு. மனுஷங்க காயப்படுத்தினாங்க, குத்துனாங்க. எதுவுமே ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுனா நானே கொஞ்சம் தயங்குவேன், வேண்டாம் எதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் சில வருடங்கள் கழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து அவர்கிட்ட என் கண்ணீரை ஊற்றி நான் அழுதப்ப மறுபடியுமா ஆண்டவர் அந்த கருவை நிலைக்க செய்தார். ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்றைக்கு எந்த நாவுகள் இழிவாய் பேசியதோ, ஐயோ 2 ஆம்பளை பிள்ளையை பெற்றிருக்கமா, நீ வந்து வளையல் போட்டு உடைய மருமகளுக்கு. நாக்கு எப்படிப்பட்டது? இப்படியும் பேசுது, அப்படியும் பேசுது. ஆனால் இது எதனால் வாய்க்க பண்ணுச்சு? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா எப்போ நான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்து அழுது 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 ஆண்டவர்கிட்ட கேட்டு. பிரதர் கூட ஒரு தடவை கிண்டலாக சொன்னாங்க, குழந்தை இல்லாதவங்கெல்லாம் யார் இப்போ உங்களே மாதிரி அழுகிறது அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எப்படி அழுகுவேன்றது. அவர் எனக்கு ஒரு பெரிய தகப்பன், அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவருக்கு தெரியும் சின்னதுனால அழுகுவேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி. அவருக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு கிண்டலாக சொன்னார், உங்களை மாதிரி யார் இப்போ அழுகிறா? அவர் ஏதோ பெரிய பரிசு கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. உங்களை மாதிரி யார் இப்போ அழுகிறா அப்படிங்கிறாரு. அப்போனா பார்த்துக்கங்க நான் எப்படி அழுதுருப்பேன்ட்டு. ஆண்டவர்கிட்ட மாதா மட்டும் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? அம்மா உங்கள் கையில் நீங்கள் ஒரு குழந்தை வச்சுருக்கீங்களே, அதுபோல் என் கையிலே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நான் அதை பார்த்துக்கிட்டே என் நேரம் போகும், என் துக்கமெல்லாம் அழிஞ்சு போயிருமே. இதுதான் நான் மாதா மட்டும் ஜெபிக்கிறது. பெரிய வார்த்தைகளையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் வார்த்தைகளை ரொம்ப பெருசாலாம் பிதற்றணும்னு அவர் விரும்புகிறதே கிடையாது. இதுதான். இப்போ நம்ம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போமா? ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் தாவீது ராஜா எப்படிப்பட்டவர், சங்கீதங்களை எழுதினவர். அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை அவங்க கூட வச்சிருக்கீங்களோ அவங்கள விட பல மடங்கு நம்ம அலட்டிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்காரியா, ஆண்டவர் எனக்கு நான் பக்கபலமாக வச்சுருக்கேன். சொல்லலாமா? நம்ம இன்றிலிருந்து சொல்லலாமா? ஏய் என் கூட யார் இருக்கா? என்னை யார் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. தெரிஞ்சுக்க. உண்மையாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை நீங்கள் நல்ல இருதயத்தில் எழுதிக்கங்க. யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவர்கிட்ட நீ சொல்ல வேண்டாம். சுகம் இல்லை, சொல்ல வேண்டாம். நீயே என் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, சொல்ல வேணாம். கீழ்ப்படிய மாட்டேங்குது, சொல்ல வேணாம். கணவர் என்னைய புரிஞ்சுக்கல, சொல்ல வேணாம். உறவினர்கள் புரிஞ்சுக்கல, நீ சொல்ல வேண்டாம். என் வீட்டில் சாப்பாடு இல்லை, சொல்ல வேணாம். நீ எதுக்குமே ஆண்டவர்கிட்ட சொல்ல வேணாம். என்னடா அது, அந்த சிஸ்டர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்தாங்க, இவங்க வந்து எதையுமே கேட்காதங்கிறாங்க. குழம்பி போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு. இன்னையிலேருந்து எப்படி ஜெபிப்பீங்க? கை ரெண்டையும் கட்டிக்கிட்டு ஒர்ஷிப் அப்போ நல்லா இறுக்கி கட்டிக்கணும். மாச ப்ரேயரில் பின்னாடி இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. கை ரெண்டையும் இறுக்க யாரோ பிடிச்சிருவாங்களோன்னு இறுக்க கட்டி பிடிச்சிக்கங்க. கட்டுக்கள் உடைக்கப்படணுமா? கரங்களை உயர்த்தி ஜெபி. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆமா ஆண்டவரேன்னு சொல்றியா? ஒரு கரத்தை தூக்கி ஜெபி. இன்னொன்று, விடுதலை வேணுமா? ஆண்டவருடைய ஆவி, கர்த்தரின் ஆவி எங்க இருக்குது? அந்த பாட்டில் என்ன வந்துச்சு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால எல்லாம் ஆகும். கர்த்தரிடத்துல நீ ஆவியில ஜெபிக்கணும். சும்மா நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்ட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்டு என் சிந்தனைகளை வேற பக்கம் இருந்து ஜெபிக்கிறது இல்லை. உண்மையான முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆன்மாவோட நீ ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியா ஜெபிச்சு பாரு. நீ எதுவுமே கேட்க வேணாமியா, ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும், தன்னால் நடக்கும். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தன்னால் நடக்கும். இப்போ ஆண்டவர் அந்த சகரியாவுக்கு செய்தது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைவில் வைத்து அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கிருபையாய் கொடுக்கிறார். எப்ப? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ
மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய பிரமாணங்களே எனக்கு மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய கட்டளைகளே எனக்கு மனமகிழ்ச்சி. எதெல்லாம் மனமகிழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்ம ஜெபிக்கிறது, எப்படி நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ முழங்கால் படியில் நின்றுக்கங்க எந்திரிச்சு. உங்களுக்கு எதில் எல்லாம் குறைவுகளாக இருக்குதோ இந்த நேரத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். இருதயத்தின் விருப்பத்தை தானே நிறைவேற்றுவேங்கிறாரு. நான் இதை விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு அதை நடத்தி கொடுங்க அப்படின்னு இரு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, கரங்களை தட்டி ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுங்க, ஆராதிங்க. நிறைய முதியவர்கள் இந்த இடத்துல சுகம் கிடைக்கல, எனக்கு நோய்களோடு வந்திருக்கிறீங்க, உடலில் ஒரு பலன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாய் ஜெபிக்கிற பொழுது உங்கள் சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாற்றப்படும், உன்னுடைய உடல் நல குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படும். இந்த நேரத்தில் எந்த பராக்கும் பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி, அந்நிய பாஷை இருக்கிறவங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. சுகம் வேணுமா, பலம் வேணுமா, இருதயத்தில் மகிழ்ச்சி வேணுமா, சமாதானம் வேணுமா, பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா, கடன் பிரச்சனை தீரணுமா, பிள்ளைக கீழ்ப்படியணுமா, கணவன் மனைவி ஒருமித்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாதபடிக்கு ஒரு மனப்பாட்டின் ஆவி வேணுமா, ஆண்டவர்கிட்ட இப்போ கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. கருப்பையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, கணையத்தோடு பிரச்சனையில வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, மகளுக்கு நல்லதொரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும் ராஜா. அப்பா, எலும்புகளினால ஆண்டவரே, அப்பா, பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு சுவாமி நீர் கொடுக்கிற வசனம் ஆண்டவரே, உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்லி ஆண்டவரே, அப்படியே அந்த எலும்புகளை பலப்படுத்துகிற நன்றி 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 ராஜா. அப்படியாக தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எதிலெல்லாம் குறைவுகளாய் இருக்கிறார்களோ அதிலெல்லாம் நிறைவுகளை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, அவர்கள் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருந்து இருதய விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.